ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னென்னா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு இப்போ முந்தின நாள் காலையிலேயே நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்த நாள் தான் ஃபங்க்ஷன் 28ஆந்தேதி. சரி 27ஆந்தேதி கிளம்பிடலான்ட்டு காலையில் ஒரு 7:15 எடுத்தோம். சிதம்பரம் தாண்டி தர்காஸ்ன்னு ஒரு ஏரியா, அங்கே தான் வந்து ஃபங்க்ஷனு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கொழுந்தனாரோட ஒய்ஃபோட பெரியம்மா பொண்ணுக்கு. பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு போனோன்னா, நாங்கள் சேலம் வழியாக போனனால சீக்கிரம் போயிட்டோம். மதியானம் வந்து 1 மணிக்கெல்லாம் 12:45 அந்த டைமெல்லாம் போயிட்டோம் நாங்கள் தர்காஸ்க்கு. அங்கே வந்து நாங்கள் தம்பிக்கு வேண்டியிருந்தனால குட்டி ஆண்டவர்னு ஒரு கோயில், அங்கே போயிட்டு தம்பிக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு திரும்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டிலேருந்து நாங்கள் 3 மணிக்கு கிளம்பி தான் சாமி கும்பிட போனது. சாமி கும்பிட்டு ரிட்டன் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா பொண்ணு வந்து அடுத்த நாள், அதாவது அன்றைக்கி ஈவினிங் வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரப்போ இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போடுவாங்க வீடு ஃபுல்லாக. அந்த மாதிரி கோலம் எல்லா பக்கமுமே போட்டுட்ருந்தாங்க, ஒரு இடம் விடாமல். நல்லா அழகாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் போட்டிருந்தாங்க. உள்ள சாமி ரூம்லேருந்து எல்லா ரூம்லேயுமே போட்டிருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. இது வந்து பொண்ணு ஈவினிங் அழைக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போடுவாங்க. போட்டு ஈவினிங் வந்து பொண்ணு அழைக்கிறாங்கன்னு ஒவ்வொரு வீடாக போய் சொல்லுவாங்களாம். அதுக்கு போயிட்டுருந்தோம். எல்லா வீட்டுக்குமே போய் பொண்ணு அழைக்கிறது குங்குமம் வச்சு எங்கள் யார் பொண்ணு பேரோ சொல்லி வாங்க வீட்டுக்கு, இப்படி எல்லாத்து வீட்லேயும் சொல்லிட்டு வருவாங்க. எங்கள் கூட வந்தவங்க அவங்களோட அக்கா வந்து எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. வீடு இப்படி தான் டெக்கரேஷன் பண்ணி மைக் செட்டெலாம் போட்டிருந்தாங்க. கோலம்லாம் அழகாக போட்டிருந்து அதில் பார்த்திங்கன்னா வெல்கம்லாம் எழுதி எல்லாம் ஈவினிங் ஒரு 7 மணிக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து பொண்ணை அழைச்சிட்டு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் எல்லா கோலமெல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக இருந்தது. பொண்ணும் அழகாக ரெடியாக இருந்தாங்க. எல்லாம் ரெடி ஆனோடனே கரெக்டாக ஒரு 7:15 வந்துட்டாங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து. வந்துட்டு மாலை இதெல்லாம் கொண்டு வந்துட்டு பொண்ணுக்கு வந்து வச்சு கொடுப்பாங்க. அவங்க வீட்டு மாமா வந்து பொண்ணுக்கு மாலை போட்டு பொட்டெல்லாம் வச்சு விடுவாங்க. மாமா போட்டதுக்கப்புறம் மற்றவங்க எல்லோரும் பெரியவங்க, அவங்க அக்கா, அவங்க மாமா எல்லாருமே வந்து வச்சு விடுவாங்க. இப்படி எல்லோரும் வச்சு விட்டுட்டு பொண்ணு அதுக்கப்புறம் தான் அழைச்சிட்டு போவாங்க. அந்த டைம் வந்து பொண்ணு வீட்டிலேருந்து மண்டபத்துக்கு போனால் அப்புறம் கல்யாணம் ஆகி தான் வருவங்கனால அப்போவே பொண்ணும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தங்கச்சி எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து நைட்டு பொண்ணு கூட 2 பேர் கூட இருக்க மாதிரி போயிட்டு அவங்க அக்காலாம் பஸ் பிடிச்சி அவங்க கூடயே போயிட்டாங்க. அப்புறம் காலையில் நாங்கள் ரெடி ஆகிட்டு மண்டபத்துக்கு போயிட்டோம். மண்டபத்துக்கு போய் இந்த எப்பவும் போல் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க பந்தக்கால் வந்து அப்போ தான் நட்டு அதில் மஞ்சள்லாம் பூசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து சிவன் கோயிலுக்கு போனாங்க. அங்கே போய் அங்கே கல்யாணம்லாம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சோடனே மறுபடியும் மண்டபத்துக்கு வந்துட்டு மிஞ்சி எப்பவும் போல் அம்மி மிதித்து 2 கால்லையுமே சந்தனம் வச்சு அப்புறம் தான் மிஞ்சி போட்டு விட்டாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஆஸ் யூசுவல் ஃபோட்டோ எல்லோரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இதில் இன்னொன்று என்னென்னா, இவங்க வந்து எப்போவுமே பலகாரமெல்லாம் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த பலகாரமெல்லாம் அடுக்கி வச்சுட்ருந்தோம். ஈவினிங் வந்து அந்த ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.